அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் செல்ஃப் ஸ்டார்டர் கனெக்ஷன் பற்றி சொல்ல போகிறேன். செல்ஃப் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் செல்ஃப் மோட்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இதில் இந்த செல்ஃப் ஸ்டார்டரில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து மோட்ரு, இன்னொன்று வந்து சொலினாய்டு. ஸோ இந்த மோட்டருக்கும் சொலினாய்டுக்கும் என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, மோட்ரு வந்து இந்த கியரை வந்து சுற்றும், அப்படியே வேகமாக அழுத்தமாக சுற்றும். இந்த கியர் வந்து அந்த டிராக்டருடைய ஃப்ளைவில் சொல்லுவாங்கள்ல, அந்த கியரில் போய் என்கேஜ் ஆகும். இது வந்து என்கேஜ் ஆனோன்னு என்ன ஆகும், இன்ஜின் சுற்றும், இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த சொலினாய்டு காயில் பண்ணுது. ஏன்னா இந்த கியர் வந்து தொடர்ந்து அந்த டிராக்டருடைய ஃப்ளைவிலுடைய கியரோட என்கேஜ்மெண்ட்டில் இருந்ததுன்னா இந்த கியரும் தேஞ்சிடும், மோட்டரும் போயிடும். ஏன்னா இந்த மோட்ரு வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஆர்ம்ஸு எடுத்துக்கிட்டு ஹை டார்க்கு கொடுக்கக்கூடிய மோட்ரு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடித்தண்ணி மோட்ரு ஆன் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது வருஷம் ஃபுல்லாக கூட ஓடும் தெரியாமல், அதை பற்றி கவலையாக இருக்காது. ஆனால் இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஹை லோடு, ஒரு டிராக்டரையே திருவக்கூடிய ஒரு மோட்ரு. அப்போ அப்படிப்பட்ட மோட்ருக்கு இது எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், அப்படியே ஒரு முறுக்கும் அந்த அப்படியே சுற்றி கீரை சுற்ற வச்சு அப்படியே அந்த டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி தான் ஓடும். அப்படிப்பட்ட ஹை டார்க் கொடுக்கக்கூடிய, ஹை கரண்ட் எடுத்துக்கிட்டு ஹை டார்க் கொடுக்கக்கூடிய மோட்டரை தொடர்ந்து ரன் பண்ணக்கூடாது. அது கரண்ட்லேயே ரன் பண்ணக்கூடாது, எம்டியாகவும் ரன் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து கான்செப்ட். ரன் பண்ணனா ஆகும், பேரிங் தேஞ்சிரும், நெக்ஸ்ட்டு கியர் தேஞ்சிரும், நிறைய இஷ்யூ வரும். ஓகேங்களா? அப்போ கரண்ட் இருந்து ரன் ஆனாலும் தப்பு இந்த மோட்ரு, கரண்ட் இல்லாமல் ரன் ஆனாலும் தப்பு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த கியரை இங்கே இருக்கும் இந்த டிராக்டரோட ஃப்ளைவெல் கியரு, அதனோட இது இப்படி மூவ் ஆகி என்கேஜ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் பேக் இதே மாதிரி பொசிஷன் வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் மெக்கானிக்கல் ரீதியாக உங்களுக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இது செல்ஃப் ஸ்டார்ட் கனெக்ஷன் வந்து நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். என்ன சொல்கிறது, நம்ம வந்து எனக்கு இன்னும் அதாவது திருப்தியாகவே இல்லை. யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. அவ்வளோ ஒரு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். டிசப்பாயிண்ட் ஆகினதுனால தான் வந்து இந்த வீடியோவே நான் போடுறேன். ஏன்னா நம்மளுடைய தமிழ் மக்கள்லாம், தமிழெல்லாம் வந்து நாலேஜில் ரொம்ப கெத்து. ஸோ நம்ம தமிழுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லி தான் அந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி டெக்னிக்கல் பொறுத்த மட்டும் லாங்குவேஜ் வந்து பெரிய ஒரு பேரியர் கிடையாது. ஜஸ்ட்டு பார்க்கும்போதே மற்ற லாங்குவேஜ் ஆளும் புரிஞ்சுப்பாங்க. பட் எனக்கு வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும், அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸு எல்லாமே புரிஞ்சுக்கணும். இப்போ கனெக்ஷன் பாருங்கள், இந்த கனெக்ஷன் வச்சு பயங்கரமாக வந்து விளையாடுவாங்க எலக்ட்ரிஷியன். அப்படி இப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க இந்த கனெக்ஷன். பாருங்கள், செல்ஃப் ஸ்டார்டர் கனெக்ஷன் பொறுத்த மட்டிலும் செல்ஃப் ஸ்டார்டருக்கு சம்மந்தமே கிடையாது, செல்ஃப் மோட்டருக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த சொலினாய்டில் தான் கனெக்ஷனே வந்து விளையாடும். அது ரொம்ப சிம்பிளஸ்ட் கனெக்ஷன் தான். ரொம்ப ஹைஃபையாக பயங்கர கிரிட்டிக்கலாக டெக்னிக்கலாலாம் இருக்காது. ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு மாதிரி தெரியும், நம்ம எலக்ட்ரிஷியன் இன்னி வரைக்கும் நம்மளை அப்படி தான் ஏமாற்றிட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பாடி எர்த்துன்னு சொல்லுவாங்க, அதாவது நெகட்டிவ். இன்ஜினியரிங் டெர்மினாலஜியில் நெகட்டிவ் சொல்லுவாங்க, மைனஸ். இது வரைக்கும் பார்த்தீங்களா, மைனஸ். அந்த மைனஸ் ஆகப்பட்டது இந்த பாடியில் கொடுத்தாச்சு. இங்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அதை எடுத்து போய் டிராக்டரில் மவுண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த போர்டில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை கொடுத்தாலே நெகட்டிவ் சொலினாய்டுக்கும் போய்டும், இதுக்கும் போய்டும். டிஃபால்ட்டாக எல்லாத்துலையும் நெகட்டிவ் வந்து பரவி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ கனெக்ஷன் பற்றி பார்ப்போம். இதில் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 டெர்மினல் இருக்கும் இந்த செல்ஃப் ஸ்டார்டரில். செல்ஃப் ஸ்டார்டருடைய சொலினாய்டில் இதான் சொலினாய்டு. இதனுடைய ஃபங்க்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நான், இது வந்து இந்த மோட்டருக்கு பாசிட்டிவ் கரண்ட்டு கொடுத்து சுத்த வைக்கிற வேலை சுவிட்சு மாதிரியும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் இந்த கீரை முன்னோக்கி தள்ளி அந்த ஃப்ளேவலோட என்கேஜ் பண்ணுற வேலையும் செய்யும். அதுதான் வந்து இந்த சொலினாய்டு சுவிட்சுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ கனெக்ஷனே இதில் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 டெர்மினல் இருக்குது, 1 2 3 4 டெர்மினல். 4 டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை பற்றி நம்ம டிஃபால்ட்டாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெர்மினலுக்கு வந்து டிஃபால்ட்டாக இதுலேருந்து இதுக்கு கரண்ட்டு போகும். அதனால் இதை வந்து விட்டுடலாம். அப்போ நம்ம மீதி இருக்கிற 3 டெர்மினல் பற்றி தான் கவலை பண்ணணும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படி சொல்லக்கூடிய மெயின், கிராமத்தில் மெயின்னு சொல்லுவாங்க, அந்த ஒயர் எடுத்துன்னு வந்து இதில் ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த பாசிட்டிவ் ஒயர் எடுத்துன்னு வந்து இதில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ சுவிட்சுக்கு பாசிட்டிவ் போகும், இதுலேருந்தே சுவிட்சுக்கு பாசிட்டிவ் போகும். அப்போ அந்த சுவிட்ச் ஆகப்பட்டது ஆன் ஆகும்போது என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிட்சை ஆல்ரெடி சுவிட்சை பற்றி சொல்லணும்னா அது கொஞ்சம் லேட் ஆகும், அப்புறமா சொல்கிறேன். இந்த சுவிட்சை ஆன் பண்ணோடனே இதில் இருக்கிற பாசிட்டிவ் கரண்ட் ஆகப்பட்டது, மெயின் ஆகப்பட்டது இதுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்தவொடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா,
இங்கே இருக்கிற இது உள்ளே இருக்கிற காயில் ஆகப்பட்டது சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும், இந்த காயிலில் ஒரு 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 லிவர் இருக்கும். அப்போ இந்த இந்த ப்ளஞ்சர் ஆகப்பட்டது இப்படி இழுக்கும். காயிலுக்கு கரண்ட் வந்தோடனே இப்படி இழுத்த உடனே இதுலேருந்து ஒரு லிவர் ஜாயிண்ட் ஆகிட்டு இந்த கியர் என்ன பண்ணும், இப்படி இதை முன்னோக்கி தள்ளும். இந்த லிவர் பின்னோக்கி இழுத்துனா இது முன்னோக்கி தள்ளும் கியர். அப்போன்னா ஆகும் அந்த ஃப்ளேலோட என்கேஜ் ஆகும். அட் த சேம் டைம் இந்த காயில் சார்ஜ் ஆகி இந்த லிவர் இப்படி இழுத்து அந்த கியரை முன்னாடி தள்ளுற வேலையிலே இது இழுத்து இப்படி பிண்டி வருது பார்த்திங்களா அந்த ப்ளஞ்சரு. அப்படி இழுத்து வரும்போது இந்த லைனும் டச் ஆகும். அதாவது இந்த லைனும் இதுவும் டச் ஆகும். அப்போ இப்போ இதுக்கும் வந்து பேரலாக ஒரு பிளேட் இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்போ இது பின்னோக்கி இப்படி இழுத்த உடனே இதுக்கும் டிஃபால்ட்டாக கரண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு கரண்ட் போனோடனே காயிலுக்கு சார்ஜ் ஆகுது. காயிலுக்கு சார்ஜ் ஆனோடனே இந்த லிவர் வந்து இப்படி இப்படி பின்னோக்கி இருக்குது. பின்னோக்கி எடுத்தோடனே இந்த கியர் முன்னோக்கி போகுது. அட் த சேம் டைம் இதுக்கும் இருக்கிற பிளேட் ஆகப்பட்டது, அதாவது அந்த கனெக்டிங் நாப்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்படி ஹிட் ஆகும். ஹிட் ஆன உடனே இதில் ஆல்ரெடி கரண்ட் இருக்குது, இதுலேருந்து கரண்ட் இதுக்கு டைரெக்டாக போகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மோட்ரு வந்து ரன் ஆகுது. அப்போ மோட்ருக்கு வந்து பாசிட்டிவ் ஆகப்பட்டது ஆல்ரெடி நெகட்டிவ் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம், இல்லை பாட்டில் எங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம் மோட்டரோட பாட்டில். இப்போ பாசிட்டிவ் எங்கே கிடைக்குன்னா இந்த சொல்லாடிக்கு இங்கே பாசிட்டிவ் கரண்ட்டை கொடுத்த உடனே இந்த ப்ளஞ்சர் பின்னோக்கி இழுக்குது. இழுத்த உடனே இதுக்கு வந்து கனெக்டிங் நாப் இருக்கும், அதுவும் வந்து பின்னோக்கி தள்ளின உடனே இதில் டச் ஆகிட்டு இதுலேயும் டச் ஆகினா என்ன ஆகும், இதில் ஆல்ரெடி வந்து பேட்டரியிலேருந்து வர டைரெக்ட் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ ரெண்டுத்தும் டைரெக்டாக வந்து பாசிட்டிவ் ஷார்ட் சர்க்யூட் ஆகி பாசிட்டிவ் கரண்ட்டு இங்கேருந்து மோட்டருக்கு போகுது. ஆல்ரெடி நெகட்டிவ் கரண்ட் இங்கே இருக்குது, மோட்ரு சுற்றுது. ஸோ இதுதாங்க வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபங்க்ஷனு. ரொம்ப டீப்பாக சொல்லி வச்சு. அப்போ இந்த சுவிட்சை நம்ம திருவும் போது என்ன நடக்குது, இது வழியாக வந்து இதுக்கு கரண்ட்டு போகுது, பாசிட்டிவ் கரண்ட்டு போனோடனே இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இதுதாங்க மேட்ரு. இப்போ நான் வந்து இதை நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதுக்கு சார்ஜ் பண்ண போகிறோம். அதாவது சுவிட்ச் மூலியமாக பாசிட்டிவ் வருது இல்லையா, அப்போ அந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுறோம், டைரெக்டாக அந்த பேட்டரியிலேருந்து சுவிட்ச் மூலியமாக வர மாதிரி இதில் டச் பண்ணி இதுக்கு டச் பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் வந்து பாசிட்டிவில் டச் பண்ணிட்டுமா, பாசிட்டிவ் பார்த்துங்க. இப்போ இதை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறோம், இங்கே டச் பண்ணுறோம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதுதான் வந்து பாசிட்டிவ். ஸோ சுவிட்சிலேருந்து வருது நான் அசியூம் பண்ணிங்க. சுவிட்சை வச்சு நம்ம இப்போ காமிக்க முடியல. இந்த பாசிட்டிவ் ஆகப்பட்டது ஓகேவா, ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்களா. இதை வந்து இதில் டச் பண்ணணும், மோட்ரு ஓடுது பாருங்கள், ஓடுதுங்களா. ஸோ அந்த கியர் முன்னோக்கி ஓடுதுங்களா, விடுறோம் அந்த கியர் பின்னோக்கி வருதுங்களா. அப்போ இதில் டச் பண்ண என்ன ஆகுது, இந்த சொலினாய்டு ஆகப்பட்டது மேலேருந்து கீழே வந்து ஒட்டுன்னு சொன்னீங்களா, நாப்பு ஒட்டும் போது இதுக்கும் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி பாசிட்டிவ் கரண்ட்டு மோட்டருக்கு போகுது. ஸோ இதுதாங்க கான்செப்ட். மறுபடியும் ஓட்டுறோம் பாருங்கள். ஒட்டும் போது முண்டி போவோம், காயிலுக்கு சார்ஜ் ஆச்சுன்னா முண்டி போவோம், ஆஃப் ஆனோடனே பிண்டி வந்துடும். ஸோ இதுதான் வந்து சொலினாய்டு காயிலோட ஃபங்க்ஷனு. இந்த மோட்டரில் வந்து ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டு கனெக்ஷன் தான். அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் தான் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெர்மினல் தான் ஸ்டார்ட் பண்ணுற ஹீரோ. இதுக்கு பாசிட்டிவ் போச்சுன்னா என்ன ஆகும், இது இங்கேருந்து ஒரு ப்ளஞ்சர் தள்ளும் பிளேட்டு. அப்போ இதுவும் டைரெக்டாக வந்து லைனை முடிகிற மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு சுவிட்ச் போகிற மாதிரி மோட்ரு வந்து ஓடும். அப்போ அட் த சேம் டைம் என்ன ஆகும், இந்த சொலினாய்டு ஆகப்பட்டது இப்படி இந்த லிவர் இழுக்கிறதுனால இந்த கியர் ஆகப்பட்டது முன்னோக்கி தள்ளும். பாருங்கள், இப்படி முன்னோக்கி தள்ளும். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோடனே பின்னோக்கி வந்துடும். அப்போ ரெண்டும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ டிராக்டர் ரன் ஆகி ஓடும்போது மோட்டருக்கும் டிராக்டருக்கும் சம்மந்தம் இருக்காது, ஸ்டார்ட் பண்ணும்போது சம்மந்தம் இருக்கும். இதுதான் வந்து இந்த செல்ஃப் ஸ்டார்ட்டோடைய கனெக்ஷனு. இது இன்னும் பெரிய கம்பல்சரி மாதிரி பயங்கரமாக மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்னாலே நீங்கள் எதுங்கிட்டையும் போகக்கூடாது, சொலினாய்டு சுவிட்சுக்கிட்டு தான் போகணும். ஓகேங்களா. ஸோ சொலினாய்டு சுவிட்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ஓவரு.